சேலம் மாநகராட்சி 3 ஆண்டுகளாக தெருவிளக்கு வழங்காததை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் சிமினி விளக்குடன் மாநகராட்சி கூட்டத்தில் பங்கேற்றதால் போலீசாருக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. சேலம் மாநகராட்சி பகுதியில் உட்பட்ட பகுதிகளில் கடந்த 3 ஆண்டுகளாக தெருவிளக்கு எரியவில்லை. இது குறித்து பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதாவது டெண்டர் எடுத்து விடப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கிடைக்கும் என்ற தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் இதே நிலைதான் நீடித்தது. ஆனால் ஆட்சி மாறியும் இந்த நிலை மாறவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த திமுக கவுன்சிலர்கள், குறிப்பாக தெய்வலிங்கம் தலைமையில் பகுதி செயலாளர் முருகன் ஆகியோர் கொண்ட ஒரு 8க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் சிமினி விளக்குகளுடன் மாநகராட்சி கூட்டத்திற்கு வந்தனர். இதனை கண்ட மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்தும்படி தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் திமுக கவுன்சிலரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் வலுக்கட்டாயமாக அவர்கள் கொண்டு வந்த அகல் விளக்குகள் அனைத்தும் பிடுங்கி உடைக்கப்பட்டன. இதனால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர்கள் கடுமையாக போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் மாநகராட்சியில் இந்த அசம்பாவிதங்கள் அரங்கேறக்கூடும் என உளவுத்துறை எச்சரிக்கை எடுத்ததால் மாநகராட்சி கூட்டரங்கில் போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர். உடனடியாக ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி கூட்டத்தில் இருந்த போலீசாரை வலுக்கட்டாயமாக அகற்றினர். தொடர்ந்து அந்த அசம்பாவிதங்கள் கூடும் என தொடர்ந்து நீடிக்கிறது. அதனால் அரசையும் போலீசாரையும் கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அசாதாரண சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் மேயருக்கும் துணை மேயருக்கும் உண்டான மோதல் முட்டியுள்ளது. மேயரும் துணை மேயரும் இருக்கை தொடர்பான விவகாரத்தில் தற்போது கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேயர், துணை மேயர் தனித்தனியாக திமுக கவுன்சிலர்களும் மாநகராட்சி கமிஷனர் ஆதித்யா மேகமும் தனியாக அழைத்து விசாரணை பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருந்தபோது தற்போது கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. துணை மேயர் மேயருக்கு இடையான மோதல் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தற்போது கூட்டம் நடத்தவில்லை. அந்த இடத்தில் திமுகவினரும் ஒரு பக்கம் காங்கிரசாரும் கூடி நிற்பதால் போலீசார் மற்றும் அங்கு பரபரப்பு தொடர்ந்து நிலவு வருகிறது. நிவேதா. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். ஒன்றுமே இல்லை.